நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு தப்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ஸ்ரீயை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆக்டர் ஸ்ரீ அவர்களை நம்ம எல்லாருக்கும் வழக்கு எண் 18/9, மாநகரம், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் இது போல படங்களில் அவருடைய நடிப்பு மூலயமா எல்லார் மனசிலும் நீங்காத இடம் பிடிச்சாருன்னே சொல்லலாம். அதையும் தாண்டி யங்ஸ்டர்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குற வகையில் இவர் நடிக்கிற படங்களில் குடி இருக்கக்கூடாது, போதை இருக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, இது போல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இவரே சொல்லியிருக்காராம். அதனாலதான் இவரும் அதை எதுவுமே இருக்கிற மாதிரி நடிக்க மாட்டாராம். இந்த விஷயத்த இவரே அவருடைய இன்டர்வியூஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்காரு. இப்படி மற்றவங்களே குடிக்க கூடாது இப்படிலாம் சொல்ற இவரு இப்போ போதைக்கு அடிமையாயிட்டாரு, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு, இவரு கேயா மாறிட்டாரு, LGBTQ கம்யூனிட்டியை பத்தி அவரே டேக் பண்ணியிருக்காரு. இது போல நிறைய விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே வளம் வந்துட்டு இருக்கு. இவருக்கு என்ன ஆச்சு, இவர் எதனால இப்படி ஆனாரு, இப்ப எங்க இருக்காரு, இது போல விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நடிகரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இவருக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ 1989 நவம்பர்ல பிறந்திருக்காரு. இவருக்கு வயசு இப்போ 36. ஆனா இவரை பார்த்தா 36 வயசு மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு எங்க தன்னுடைய பாடி ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாருன்னே சொல்லலாம். ஆனா சமீபத்துல இவர் போட்டிருந்த இந்த ஒரு போஸ்ட்டை பார்க்கும்போது இன்னும் அவ்வளோ சீக்கிரம் உடல் எடையை கம்மி பண்ணிட்டாரு, ஹேர் கலரிங்லாம் பண்ணியிருக்காரு. இது ஏதோ படத்துக்காக தான் பண்ணியிருக்கார் போல இருக்குன்ட்டு சும்மா எதர்ச்சியா இந்த யூடியூபை ஸ்க்ரால் பண்றவங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்களா அப்படின்ட்டு உள்ள அலசி ஆராயும் போது தாங்க தெரிய வந்தது. ஏன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயங்களை அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே சொல்லியிருக்காங்க. இவர் ஆரம்ப காலகட்டத்தில் சில இன்டர்வியூஸை சொல்லும் போது நான் ஆக்சிடென்டலாக தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இவர் ஆக்சிடென்டலாக வரல, இவருக்கு ஆசைகள் இருந்திருக்கு. சினிமாவுக்கு போகணும், ஆனால் ஒரு நடிகர் ஆகணும்ன்ற ஆசை கிடையாது, டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையோடு தான் வந்திருக்காரு. ஏன்னா இவர் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்திருக்காரு, விஸ்கா முடிச்சிருக்காரு. இவர் படிக்கும் போதே, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே கல்லூரி படத்துடைய டைரக்டரான பாலாஜி சக்திவேல் இவர்கிட்ட தன்னுடைய போட்டோலாம் கொடுத்திருக்காரு. ஆனா இவர் செலக்ட் ஆகல. இப்படி கல்லூரி படத்துல இருந்தே ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேருடைய ஃபேவரட் சீரீஸான கனா காணும் காலங்கள்ல இவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது மூலயமா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸும் இவருக்கு ரொம்பவே பரிச்சயம் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு சின்ன திரையில இருந்தவர் சடனா வெள்ளித்திரையில முக்கியமான கதாபாத்திரங்கள்ல ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கும் போது ரொம்பவே ப்ரௌடு மொமெண்ட் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், ரொமான்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப யதார்த்தமான நடிப்பு மூலயமா, ஏதோ பக்கத்து வீட்டு பையன் ஸ்கிரீன்ல வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடிப்பு மூலயமா தான் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருந்தாரு. கனா காணும் காலங்கள்ல இவர் ஒர்க் பண்ணும் போதுதான் இவரை டைரக்டர் திரும்பவும் கூப்பிட்டிருக்காரு. பாலாஜி அவர்கள், என்ன சார் திரும்பவும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் இது போல நான் ஒரு படம் எடுக்கிறேன், நீ அதுல நடிச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த படம்னு பாத்தீங்கன்னா கல்லூரியை மிஸ் பண்ணாலும் வழக்கு எண் 18/9. இந்த படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு நெக்ஸ்ட் படம் வருது. அது யார் படம்னா மிஷ்கின் அவர்கள் படம் தான். மிஷ்கின் அவர்கள் கூப்பிட்டிருக்காரு, நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, இருந்தாலும் ஒரு சில ஹோம்ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, நீ அந்த படத்துக்கு எப்படி உன்னுடைய டோட்டலா அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் மாத்தி இருந்தியோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் இருக்க போற. அதுக்கு முன்னாடி நீ ஒரு சில ஹோம்ஒர்க் பண்ணணும், என்னன்னா டீ கடையிலாம் நீ வேலை செய்யணும், ஹோட்டல்ல வேலை செய்யணும், இப்படி அவர் சொன்னதும் இவரும் அந்த எல்லாத்தையுமே பண்ணாராங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு படம் ஃபுல்லாக நடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த படத்தில் கமிட் ஆகிறோம் உடனே அப்படின்னா அந்த கேரக்டரே இந்த படத்துக்கு வரக்கூடாது, நம்ம வேற ஒரு படத்தில் நடிக்கிறோம், வேற ஒரு ரோல் பண்ணுறோன்றத உள் வாங்கணுமா. அதனால தான் அந்த ஒர்க் ஷாப்லாம் பண்ண வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அப்படின்ற படத்தில் நடித்தார். அதை தொடர்ந்து வில்லம்பு, சோம்பப்படி இது போல படங்கள்லாம் கூட இவர் பண்ணியிருக்காரு. இவருடைய படங்கள்லேயே மிக முக்கியமான படம் அப்படின்னா அது மாநகரம் படத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா மாநகர படம் இப்ப இருக்க வளர்ந்து வரும் மிகப்பெரிய டைரக்டர்ல ஒருத்தர் தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அவருடைய கதையை தான் படமா எடுத்திருப்பாரு. அந்த படத்துடைய கதையை இவர் அப்போ வளர்ந்த ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அப்போ யார்கிட்ட சொல்லலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் ஸ்ரீ அவர்கள் கிட்ட போய் சொல்றாரு. ஸ்ரீ அவர்களை நடிக்க வைக்கணும் கூப்பிட்டா என்ன ஏடியா நீங்க சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கோவப்பட்டாராம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். நான் உங்களை நடிக்க சொன்னா நீங்க என்னன்னா எனக்கு ஏடியா இருக்கணும்ன்றீங்களே, என்ன பார்த்தா கிண்டலா இருக்கான்ட்டு டென்ஷன் ஆயிட்டாராம். இல்லை சார், நீங்கள் அழகாக நரேட் பண்ணியிருக்கீங்க, இந்த அளவுக்கு ஒருத்தங்களால
பண்ண முடியுது அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம், அதனால தான் நான் உங்ககிட்ட ஏரியா சேரணும்னு ஆசைப்படுறேன்ட்டு அப்படிதான் இவர் வந்து மாநகரன் படத்துல கமிட் ஆயிருக்காரு. அந்த அளவுக்கு சினிமால ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு துடிச்ச ஒரு நடிகர் தான் இவரு. ஆனா ஃபர்ஸ்ட் இவரு ஆஹா எஃப்எம் இது போல ரேடியோ ஸ்டேஷன்ல வாய்ஸ் ஆர்டிஸ்டாவும் இவர் இருந்திருக்காரு. சூப்பரா இவரு வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணுவாரு. ஸோ இப்படி ஒரு திறமையான நடிகருக்கு இந்த நிலைமையான்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. இவர் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாராம். ஒரே ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாராம், ஒவ்வொரு ஃப்ரெண்டு கிட்டையும் ஷேர் பண்ணுவாராம். நிறைய மீடியாக்கள் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, இவர் கேயா மாறிட்டாரு, இவர் வந்து இந்த இடத்துல இருக்காரு அந்த இடத்துல இருக்காருன்ட்டு அவங்களுக்கு வந்தது எல்லாம் கதை கட்டி விட்டுறாங்க. இதை பத்தி அவங்களுடைய தோழி ரொம்ப எமோஷனலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல இவர் இப்படிலாம் தப்பா பேசுறீங்களே நிறுத்துங்க, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவரை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க, அவர் எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காருன்னு எங்களுக்கு தான் தெரியும். படத்துக்காக அவரை பணம் கொடுக்காம ஏமாத்தி அது மூலியமா ரொம்ப எமோஷனலா கத்தி அழுது பணம் கொடுக்க முடியலன்னா எதுக்காக படம் எடுக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவர் கடைசியா நடிச்ச படம் இதுல மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க பணம், எனக்கு கொடுக்கல, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தனக்குள்ளேயே இருந்து 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 அது ஒரு மன அழுத்தமா மாறி அவருக்கு ஒரு மனநிலை பாதிப்பு ஏற்படுற நோயாவே வந்திருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 3 படத்துல நம்ம தனுஷ் அவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கடைசியா வந்து ஏற்படும், இதை ஹீரோன் கிட்டேயே மறைப்பாரு. அதாவது தன்னை யாரோ வந்து பர்சனாலிட்டி நம்மளை பத்தியே அவங்க வந்து கேள்வி கேட்டு நம்ம இப்படிதான் போல இருக்கு, இப்படிதான் நினைச்சு நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும், நமக்கு இறந்துடணும் அப்படின்ட்டு நம்ம கையாலேயே நம்மளை கொல்ல வைக்கிற வகையில அந்த மனநிலை பாதிப்படைஞ்சிருக்கும். அதை தான் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல வந்த மாதிரி தான் தனுஷ் அவர்களுக்கு வந்த மாதிரி தான் இப்போ இவருக்கு ரியலாவே வந்திருக்காம். ஸோ இதை இவரால் ஹேண்டில் பண்ணவே முடியலையாங்க. என்னதான் சிரிச்சு பேசினாலும் வெளியே தனிமையில இருக்கும் போது இதே மாதிரி காதுகிட்ட யாரோ வந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவரை வந்து ரொம்ப நெகட்டிவாகவும் ரொம்ப டவுன் பண்ணி பேசுற மாதிரியும் இருக்காம். இந்த நெகட்டிவான விஷயங்கள் சேர்ந்து தான் இப்போ இப்படி ஆளையே உருக்கி தன்னை 2 வருஷமா தனிமைப்படுத்தி கொண்டு அவங்க அப்பா அம்மா யார் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்றதில்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. ரீசெண்டாக அவங்க ஃப்ரெண்டு சொல்லும் போது ஆரம்பத்தில் மீடியாக்கள் அவர் டெல்லியில இருந்தாரு அப்புறம் காணாம போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க பெங்களூர்ல இருந்தா அதையும் தாண்டி இப்போ ஒரு இடத்துல இருக்கா, நாங்க இப்ப ரிவீல் பண்ண மாட்டோம், ஏன்னா நாங்க அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், சீக்கிரமா நாங்க போயிட்டு காப்பாத்தி அவனை பழைய நிலைமை கொண்டு வரோம், அது வரைக்கும் நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. எதனாலனா மீடியாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை நோண்டி நுங்கெடுத்து அதை ரொம்ப பெருசாக்கிடுவாங்க. இதை யாருக்கும் தெரியாம ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்துருக்காங்க அவங்களுடைய தோழி. சில வீடியோக்களை அவருடைய இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் பண்ணதை பார்க்கும்போது அவர் இப்ப எந்த நிலைமையில இருக்காருன்றது புரிய வருது. இதை பார்க்குற ஆடியன்ஸ் அவரை பத்தி தப்பா பேசாம அவருக்கு எந்த வகையில உதவி செய்யலாம் அப்படின்றத யோசிச்சோன்னா கண்டிப்பா ஒரு நல்ல நடிகராகவும் நல்ல ஒரு மனிதராகவும் இவரை திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இவரை பத்தி வெளியே பல பேருக்கும் தெரிய வந்திருக்கு. இது மூலயமா அவருக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றதை நம்மளோட சினி சமூகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.